நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் தர்மம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள் கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள் என்று ஒன்றே செய்யுங்கள் ஒன்றை நன்றே செய்யுங்கள் நன்றும் இன்றே செய்யுங்கள் நீங்கள் எதிலும் வெல்லுங்கள் வீரரில் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி கங்கை காய்ந்தால் தாயும் சாராய கங்கை காயாதடா ஆழ்வோர்கள் போடும்
சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான், தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யோடும். முன்னால் முடியும் அட முன்னால் முடியும், ஆஹா முன்னால் முடியும் தம்பி தம்பி. அட புனக்குள் இருக்கும் உண்மை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணுமா. கசமா தமத நிதனே மம மம கசம மம தம தத தத நிதனே நின்னி சக சன்னி சன்னித நித மத மன்னி சன்னித சன்னித நித மசக. முன்னால் முடியும் அட முன்னால் முடியும், ஆஹா முன்னால் முடியும் தம்பி தம்பி. அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன், முன்னால் முடியும் தம்பி தம்பி. அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாருமில்ல, அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுன்னா அண்ணனையா, அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. நீ பொட்டு
வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் சத்தியத்தை ஜனம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான் நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தான் நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி இனிவாம் பேரச் சொல்லும் பட்டி தொட்டி பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு Yo, yo, honey, singer. On the roof, on the roof. Watch out. Speed, 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 velo, speed, kati podani. Let, lama, let, saga vadani. Takida, takadi, me talanta, to tarikida melanta. Takida, takadi, me talanta, to tarikida melanta. Speed, speed, velo, speed, kati podani. Hey, who is this? Arnie. Hey, who is this? Arnie. Hey, who is this? Who is this? Arnie singer. உங்க ஆயா நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யாரும் தேவன் கை
புடிச்சா புடிடா எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி கடஜாலி நம்ம பாலி எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி கடஜாலிய பாலி சொன்னபடி எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி நம் தாயும் மொழியும் கண்கள் எங்கே பேசும் கண்களே, நம் தேசம் பார்த்தவர்கள், நம் தாய் உங்களை எல்லாம் பார்க்கிற போது இங்கு படிக்கக்கூடிய 400 மாணவர்களிலே ஒவ்வொருவரும் தேர்ச்சிக்கான தேர்வு எழுதிவிட்டோம் என்பதற்காக வீட்டிலே இருப்பார்கள், வேறு ஊருக்கு சென்றிருப்பார்கள், அல்லது வேறு சில மாணவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் இந்த 7-8 நாளையாவது ஒரு பயனுள்ள செயலில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக, ஏதாவது ஒரு சமூகம் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். அதனால் உங்களை நான் முதலிலே பாராட்டுகிறேன். உலகம் சிறிய கருவியாகிய இந்த செல்லிடைபேசி என்று சொல்லக்கூடிய செல்போனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நாம் நாட்டு மக்களுக்காக சேவை செய்வோம், நாம் இருக்கக்கூடிய இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் என்பதற்காக நமக்கு இறைவன் 6 அறிவு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு அடிக்கடி கூறியிருப்பேன். என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, உங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். அந்த டோலக் போட்டுட்டு கானா பாட்டு பாடுகிற போது, இப்படிப்பட்ட நிகழ்வை நீங்கள் நிகழ்த்துகிற போது ஒரு டீமா சேர்ந்து சென்னையில ஒரு குழுவை நீங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கான எல்லா பணிகளையும் எவ்வளவு காசு வேண்டும் அதை நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அதை எப்பவுமே எனக்கு கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் இருக்காது. ஓடுவா முடியாதுமா, பாடம் இருக்கும்போது சரியா இருக்க மாட்டான். ஆனா இவனுக்கு என்ன ஒரு தனி திறமை இருக்கிறது. அந்த திறமை என்ன? ஆசிரியருக்கு என்ன வேலை தெரியுமா? உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவனுக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதுதான் ஆசிரியருடைய வேலை. அவன் தான் சிறந்த ஆசிரியர். அந்த நிகழ்ச்சி முழுமையாகவே அந்த ஒளிபரப்பப்பட்ட செய்தி என்னுடைய செல்போனிலே நான் பார்த்தேன். ஒன்று, நமக்கு இயற்கை 6 அறிவு கொடுத்திருக்கிறது. வேறு உலக ஜீவராசி என்று சொல்லக்கூடிய உயிரினங்களுக்கு நம்மை போன்ற முதல் அறிவு காது, 2வது அறிவு கண், 3வது அறிவு மூக்கு, 4வது அறிவு நாக்கு, 5வது அறிவு உடம்பு. ஏன்னா உடம்பு தான் வெயிலா சுத்தாங்கிறத உணர்ந்து, மூக்கு தான் நல்லதா கெட்டதா நுகர்ந்து, நாக்கு தான் எதுங்க ருசிக்கிறது, காது தான் நல்லதா கெட்டது கேட்கிறது, கண்ணு தான் பார்க்கிறது. இந்த 5 புலன்களால் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த 6வது என்பதுதான் உறுப்பே கிடையாது, அதுக்கு மனசுன்னு பேரு. அந்த 6வது என்பதற்கு உறுப்பு கிடையாது, அதுக்கு மனசுன்னு பேரு. அந்த மனசு தான் இந்த 5 கண்ட்ரோல் பண்ணுது. எதை பார்க்க கூடாது, எதை கேட்க கூடாது, எதை பேசக்கூடாது, எதை சாப்பிடக்கூடாது, எதை தொடக்கூடாது. இதை 5ஐயும் கண்ட்ரோல் பண்ணாதான் அவன் ஒரு சிறந்த மனிதனாக மாற முடியும். நான் சின்ன வயசுல நான் 3வது படிக்கிற போது என்னுடைய ஆசிரியர், நான் சின்ன வயசுல கொஞ்சம் வாய் அதிகம்ன்றதால ஒரு 3 பக்க ஒரு பெரிய செய்தி எழுதி என்ன ஒரு ஸ்டூல்ல உட்கார வச்சு எங்களுடைய ஊர் மேடையில என்ன பேச விட்டாரு.
அந்த பேசின பேச்சு எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. அந்த பேச்சை உங்களிடம் 2 நிமிடம் பேசி காட்டுகிறேன். ஏழ்மை எங்கே? பசி எங்கே? பட்டினி எங்கே? ஏற்ற தாழ்வுகள் எங்கே? ஏமாற்றக்காரர்கள் எங்கே? ஜாதிகள் எங்கே? சமயங்கள் எங்கே? இவையெல்லாம் எங்கே இருக்கிறது? நமது நாட்டிலா? நிச்சயமாக இல்லை. அவை குண்டோடு ஒழிந்து புதைக்குழிக்கு சென்றுவிட்டன. நாட்டமளித்த சமுதாயம் சாக்கடையிலே நெளிந்து கொண்டிருக்கின்ற ஜாதி வெறி குழுக்கள் செத்து மடிந்து விட்டன. மக்கள் சிரிக்கிறார்கள் மன மகிழ்ச்சியோடு. ஓலை குடிசையிலே ஒப்பாரிகள் இல்லை. எங்கும் புதுமை, எதிலும் இனிமை, எல்லோரும் முகத்திலும் வளர்ச்சி. இப்படி எல்லாம் வாழ்வார்கள் என்று தன்னையே இந்த பூமி சமுதாயத்தில் ஒப்படைத்த ஒளிவிளக்கு உலகமகா பேரறிஞர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் ஆனந்த கடல் கண்டார். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஏழ்மை நீங்கியதா? வறுமை வாடியதா? ஜாதிகள் முடிந்தனவா? சமயங்கள் பெற்றோர் தொடர்ந்து நடக்க முடிகிறதா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்மிடையே ஒற்றுமை இல்லை என்பதை காட்டுகிறது என்பதைத்தான் நான் எனக்கு இருந்த என்னுடைய மாமா தான் வாத்தியாரா இருந்தாரு. அவர் 1வது வந்து 5வது வரைக்கும் படிக்கிறவரு. அவர் தான் இந்த பையன்கிட்ட இந்த பேசுற திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு இவனை பேச வைக்கலான்ட்டு 3 பக்கத்தை அந்த வயசுல எனக்கு எழுதி கொடுத்தாரு. அப்ப இவனுக்கு இருக்கிற என்ன திறமை? லோல கடிச்சால லோல கடிச்சதோட இல்ல ஒருத்தர் கட்டையில தகிடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கும் மிக சிறப்பாக இருந்தது. உங்களையெல்லாம் பார்க்கும்போது ஒரு வகுப்பிலே நான் ஆராய்ச்சி செய்த வரை முதல் 2 வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒரு சிறப்பான இடத்தை பெறுவதில்லை. யார் பட்டும் படாமலே படிக்கும் படிக்காமலே இருக்கக்கூடிய மாணவனால் தான் சிறந்த இடத்தை அடைய முடியும். அவனுக்கு தான் திறமை. பாராட்டுகிறேன். இதிலே மிக சிறந்த சிறப்பு என்னவென்றால் கல்வி கரையில கற்பாய் நான் சில கல்விக்கு கரையே கிடையாது. நம்ம படிக்கப்படுறது கொஞ்ச நாள் தான். அந்த இடையிலே நமக்கு பிணி வரும். அந்த பிணிலாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் கலந்து வைக்கிற போது தண்ணீரை ஒதுக்கிவிட்டு அந்த பாலை மட்டும் சுவைப்பதை போல கெட்டதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நல்லதை நீ என்று பெறுகிறாயோ அப்பொழுதுதான் நீ ஒரு சிறந்த மாணவனாக இருப்பாய். மாணவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? சொல்றேன். மாண்புனா உயர்வு. மா போட்டு 3 சுழி நா போட்டு பாரு. மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பிரதமர், மாண்புமிகுனா உயர்வு. அப்ப மாண்புனா மாணவன் அர்த்தம், மாணவின்னு அர்த்தம், மாண்புனா உயர்வானவர்கள் அர்த்தம். சரி, அதை விடு. ஆசிரியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? ஆசுனா குற்றம். வடமொழியில ஆசுனா குற்றம். ஈரியன் அப்படின்னா நீக்குபவன். ஆசிரியன்னா குற்றத்தை நீக்குபவன். அப்ப நீ படிப்புல குற்றம் பண்ணுவ, உன்னுடைய நடவடிக்கையில குற்றம் பண்ணுவல, ஒழுக்கத்துல குற்றம் பண்ணுவ. இந்த குற்றத்தை சரிபார்த்து ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் தான் ஆசு ஈரியன். ஆசுனா குற்றம், ஈரியன்னா நீக்குபவன். அப்ப மாணவனா உயர்வானவன், ஆசிரியன்னா அந்த குற்றத்தை நீக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் இருந்தால் எனக்கு என்ன ஒரு வியப்புனா, நான் இந்த படிப்பு மட்டும் நான் இன்னும் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போறேன். இப்படி இந்த மாணவர்கள் கூட நான் அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன். ஏன்னா இதை 4 பேர் பார்க்கல என்னுடைய மாணவர்களா இருக்காங்க. இவங்க வந்து எல்லாமே நான் போற வகுப்பு மாணவன் தான் இருக்கான். 20 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கு. இந்த பள்ளியிலே நான் 20 ஆண்டு, வேறு 3 ஆண்டு. இந்த 20 வருஷத்துல ஐயாவினுடைய தலைமையின் கீழ் மட்டும் 15 வருஷம் நான் இங்க ஏன் பெரும் தெரியுமா? இந்த பள்ளியினுடைய மாணவர்களுக்காக படிப்புக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அர்ப்பணிச்சு நானா கிராமத்துல இருந்து வந்தவன். என் அப்பாவுக்கு கோவணம் கட்டுறத தவிர வேற எதுவுமே தெரியாது. என் அம்மாவுக்கு ஜாக்கெட் போட்டு நான் அவளை பார்த்ததே கிடையாது. அப்பேற்பட்ட காலத்துல பிறந்த நானு இன்னைக்கு எனக்கு முன்ன பிறந்த 12 வருஷத்துக்கு பெரிய அண்ணன் ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர், நான் ஆசிரியர். எங்க அண்ணனுக்கு 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களும் ஆசிரியர். 2 மருமகள் வந்தா 2 மருமகள் ஆசிரியர். என் மருமகன் வந்தா மருமகன் ஆசிரியர். என் வீட்டுல 8 பேர் ஆசிரியர். அது அரசாங்க ஆசிரியர்.
ரெட்டியார் வீடு இருக்கும், படையாட்சி வீடு இருக்கும், எல்லாமே அங்க சாணி அழுக்கு மாடு ஓட்டுறதுக்கு பண்ண அடிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. என் அப்பா மட்டும் அந்த காலத்துல 3வது படிச்சேன். என் அப்ப கையை பிடிச்சி, ஏன்னா எங்க வீட்டுல பொட்டப்பிள்ள கிடையாது, கையை பிடிச்சி சொல்லி பள்ளிக்கூடத்துல உட்கார வச்சான். அந்த படிப்பு தான் இன்னைக்கு என் வீட்டுல 8 பேர் ஆசிரியர் இல்லாம 3 பேர் எம்பிபிஎஸ் டாக்டர். டாக்டர் 5 வருஷம் முடிக்க போறா. இந்த வருஷம் எங்க அண்ணனுடைய பேர பிள்ளைங்க 2 பேருக்கு, ஒண்ணுக்கு சிதம்பரத்துல எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு, ஒண்ணு கற்பனை நகர்ல எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. அப்ப என்னுடைய வீட்டுல 3 எம்பிபிஎஸ் 8 ஆசிரியர். என் வீட்டுல வேலை இல்லாதவங்க கிடையாதுயா, போதுமா? என் வீட்டுல அரசு வேலை இல்லாதவங்க கிடையாது. இதுக்கு என்ன அடிப்படை காரணம் தெரியுமா? என் அப்ப எண்ணி அண்ணனே பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்ததுக்கு. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், உன் வீட்டுல யாராவது ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய காமராஜர் 6வது படிக்கிற போது அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க மாமா ஒரு துணி கடை வச்சிருக்காரு. துணி கடையில போய் ஒரு வேலை செய்கிற போது அவருக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம். அந்த காலத்திலே அவன் 10வது 6வது படிக்கிறான்னு சொன்னா அவர் ஒரு பேர் எம்ஏ படிக்கிறவனுக்கு ஈக்குவலான ஆளு. அப்ப படிக்கிற போது அந்த அமிர்த சரஸ்ங்கிற இடத்துல பெரிய படுகொலை நடக்குது. அதுல 600 பேரை கொண்டுடுறாங்க. அதுல இருந்து தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டு தன்னை ஒரு அரசியல் கட்சியில் இணைத்துக் கொண்டு முத காமராஜர் என்ன செஞ்சார் எத்தனை பேருக்கு தெரியும்? காமராஜர் முத கழுத்துல பெரிய மோளத்தை கட்டிக்கிட்டு தண்டோரா போட்டார். அந்த தண்டோரா தான் அவருடைய முதல் வேலை. ஜெயில இருந்து ஜெயிச்சாதியா, ஜெயில இருக்காரு, ஆனா நகராட்சி தலைவரா அவரு செலக்ஷன் பண்றாங்க. அப்பேற்பட்ட ஆளு. ஏன் உங்களுக்கு சத்துணவு, இந்த உணவு, அந்த சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு முன்னால காமராஜருடைய அம்மா அந்த சிவகாமி அம்மா என்ன பண்ணுவாளாம், அந்த ஊருடைய பழக்கம், சிவகாமி அம்மா சின்ன வயசுல தன்னுடைய ஒரு படி அரிசி உலையில போடும்போது ஒரு கைப்பிடி அரிசி போட்டு வச்சிருப்பாங்களாம். அந்த கைப்பிடி அரிசி எடுத்து 10 நாள் ஆனோடனே அந்த பள்ளிக்கூடத்துக்கார ஹெட்மாஸ்டர் வந்து அந்த அரிசியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு போவாராம். அதான் அந்த 2 நாளைக்கு பிள்ளைங்களுக்கு சோறாக்கி போடுவாங்களாம். அதுதான் காமராஜருடைய மனசிலே தோன்றிய முதல் மதிய உணவு திட்டம். இன்னொன்று, சரி ஏன் இந்த சத்துணவு திட்டம் மாற்றினார்? எம்ஜிஆர் இதுவரை பள்ளிக்கூடம் போனதே கிடையாது. சிவாஜி கணேசன் இதுவரை பள்ளிக்கூடம் போனதே கிடையாது. எம்ஜிஆர் சிவாஜியினுடைய எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி. எம்ஜிஆருக்கு 7 வயசு, சக்கரபாணிக்கு 8 வயசு. 2 பேரும் அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போனதால அவங்க அம்மா ஒரு நாடக கம்பெனியில் போய் சேர்த்துறாங்க. நாடக கம்பெனியில் போய் சேரும்போது எம்ஜிஆர் சின்ன வயசா இருக்கும்போது பொம்பளை வேஷம் அவருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பார்க்கறது ரொம்ப செக்கச்சவேன்னு இருப்பான். ஏன்னா கண்டியில பிறந்தவன், இலங்கை கண்டியில பிறந்தவன், கும்பகோணத்துல வாழ்ந்தவன், செக்க செவேன்னு இருக்கிறதுனால இவனையும் இவங்க 2 பேர்த்தையும் அந்த நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டாங்க. இவங்களுக்கு அந்த கம்பெனில 50 பேர், ஒரு 30 பேருக்கு தான் நாடகம் இருக்கும், 20 பேருக்கு நாடகம் இருக்காது. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னு சொன்னா, எம்ஜிஆரும் சக்கரபாணியும் தட்டை வச்சுட்டு லைன்ல உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்குயா. ஆனா இவங்களுக்கு அன்னைக்கு நாடகத்துக்கு வாய்ப்பு இல்லை, வேற 30 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப 2 பேரும் தட்டை தூக்கிட்டு சாப்பிடாம பசியோட வெளியே போயிட்டாங்க. அந்த மனதில் ஒதித்ததுதான் நம்முடைய எம்ஜிஆர் அவர்களுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது. லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு பெரிய ஆராய்ச்சி இருக்கியா? உங்களுக்கு தெரியுமா, டாக்டர் அம்பேத்கர் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே 38 பட்டங்களை பெற்றவர் ஒரே ஆளு அம்பேத்கர். 38 பட்டம், ஒரு பட்டம் 2 பட்டம்லாம் கிடையாது, 38 பட்டம். சாதாரண ஆள்லாம் கிடையாது. அவங்க அப்பாவுக்கு 17 புள்ள, இவர் 17வது புள்ள. அந்த 17 பிள்ளைகளுக்கு ஒரு 10 பிள்ளைங்க கிட்டத்தட்ட அந்த காலத்திலே இறந்து போயிட்டாங்க. இவருடைய சகோதரர் 2 பேர் தான். இவர் படிப்புக்காக இவங்க அப்பாவும் இவரும் இவரை வளர்த்தது. அப்படி இருந்தவர் அந்த சின்ன வயசுலயே மனசுல இந்த ஜாதிய கொடுமைகள்லாம் வேரூன்றி என்ன செஞ்சாடா இவனெல்லாம் மாத்தி காட்டலாம் நீ என்ன வந்த உடனே படித்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை திருத்த முடியும். அதனால்தான் இன்னைக்கு இந்தியாவில் அம்பேத்கர்னா அவ்வளவு பெரிய கொண்டாட்டம். எந்த கட்சிக்காரனாலும் அம்பேத்கர் கொண்டாடாம இருக்க மாட்டான். இந்தியாவில் அதிக செலவு இருக்குது அம்பேத்கருக்கு தான். ஏன்னா அவர் படிச்ச படிப்பு 38 பட்டம் பெற்றது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நீங்களெல்லாம் கொஞ்சம் தூங்கி வெளியிற மாதிரி இருக்கு. அதனால என்னுடைய பேச்சை இன்னொரு நாள் வைத்துக் கொள்கிறேன். அனைவரும் படித்து நல்லவர்களாக நாட்டை உயர்த்தவர்களாக வர வேண்டும் என்று பேசி
அது மாதிரி விளையா நடத்துவதற்கு அரசன் அவர்கள் பரார் பரார் பரார். நான் கிழக்கு திசையிலிருந்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு எங்களுக்கு ஒளிதாரும் ஐயா. நான் மேற்கு திசையிலிருந்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு எங்களுக்கு ஒளிதாரும் ஐயா. நான் வடக்கு திசையிலிருந்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு எங்களுக்கு ஒளிதாரும் ஐயா. நான் தெற்கு திசையிலிருந்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு எங்களுக்கு ஒளிதாரும் ஐயா. அனைவரும் சேர்ந்து கேட்கிறோம்.
பிறந்ததும் மலர்களை கொடுத்தாய் அந்த பக்கம் இந்த பக்கம் கடல்களை கொடுத்தாய் அந்த வனம் நட்டு வைக்க நதி கொடுத்தாய் உந்தன் மார்போடு அணைத்தாய் என்னை ஆளாக்கி வளர்த்தாய் சுகவாழ் ஒன்று கொடுத்தாய் பச்சை வயல்களை பரிசளித்தாய் பொங்கும் இன்பம் எங்கும் தந்தாய் தங்கனும் நன்றியால் பொங்குதே பெயர் சொல்லும் போதே இதயத்தில் மின்னலை பாயுமே இனி வரும் காலம் இளைஞர் காலம் உன் கடல் மெல்லிசை பாடுமே தாயவன் போல் ஒரு ஜீவன் இல்லை அவன் காலடி போல் சத்தம் வேறு இல்லை தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை பாரதம் எங்களின் சுவாசமே தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் வந்தோம் நம்ம கேம்ப உள்ள நாங்கள் எல்லோருமே நல்ல புள்ள வந்த நம்ம கேம்ப உள்ள எல்லோருமே நல்ல புள்ள வந்த உடனே நல்ல தீர்மா பிரிச்சாங்க அதில் புரிஞ்சு புள்ள பிரிச்சாங்க ஓ வந்த உடனே நல்ல தீர்மா பிரிச்சாங்க அதில் புரிஞ்சு புள்ள மாறுதனை பிரிச்சாங்க வந்த நம்ம கேம்ப உள்ள எல்லோருமே நல்ல புள்ள வந்த நம்ம கேம்ப உள்ள எல்லோருமே நல்ல புள்ள பிடிசாரு மப்ப போல பார்த்துக்கனாரு நல்லாங்க பிடிசார் மப்ப போல பார்த்துக்கனாரு நல்லாங்க 5 மணிக்கு வாமப்பு எல்லோருக்கும் ஃபுல்லாங்க ஓ 5 மணிக்கு வாமப்பு ஐயோ ஃபுல்லாங்க 6 மணிக்கு எல்லாம் குளிச்சு 7 மணிக்கு டிஃபனை முடிச்சு 6 மணிக்கு எல்லாம் குளிச்சு 7 மணிக்கு டிஃபனை முடிச்சு வந்த நம்ம கேம்ப உள்ள எல்லோருமே நல்ல புள்ள வந்த நம்ம கேம்ப உள்ள நாங்கள் எல்லாம் நல்ல புள்ள பத்து மணிக்கு தோட பயத்தே குப்பையெல்லாம் சுத்தமாக பெருகி 10 மணிக்கு தோட பயத்தே குப்பையெல்லாம் சுத்தமாக பெருகிட்டோம் வந்த நம்ம கேம்ப உள்ள நாங்கள் எல்லாம் நல்ல புள்ள வந்த நம்ம கேம்ப உள்ள நாங்கள் எல்லாம் நல்ல புள்ள
பிரிஞ்சு இருந்தோம் கேம்ப உள்ள ஒன்று சேர்ந்தோம் இடத்தையெல்லாம் சுத்தமாக்கிட்டோம் எங்க மனசுல இருந்தா வெக்கையெல்லாம் நாங்க போக்கிட்டோம் இடத்தையெல்லாம் சுத்தமாக்கிட்டோம் எங்க மனசுல இருந்தா வெக்கையெல்லாம் நாங்க போக்கிட்டோம் வந்த நம்ம கேம்ப உள்ள எல்லாருமே நல்ல புள்ள வந்த நம்ம கேம்ப உள்ள எல்லாருமே நல்ல புள்ள ஒன்று வேலை சாப்பாடு ஐயாருமாங்க ஒன்று வேலை சாப்பாடு ஐயாருமாங்க ஆனால் எங்க சார் மனசு ஃபுல்லாக இல்லைங்க அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது யாரோ யார் இவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார் ஆளும் வேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு அஞ்சுவது மடம் எஞ்சுவது தேடம் அஞ்சு விரல் தொடுமை ஆகாயம் வெட்டி விடு வினை எட்டி விடு உனை உன்னுடைய துணைய முந்தானை இவன் ஒரு அதிசய புலி இவன் இருப்பது நகங்களும் மொழி அது அறிந்திடும் ஆகவன்